ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று என்னுடைய தாயின் வாக்கினை நான் தர வரவில்லை. மாறாக உன் குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கின்றது. என் அழகு குழந்தையே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற நீங்காத அந்த வேதனைதான். என் குழந்தையே, நம் குலத்தில் இருக்கின்ற அவர்களே இது போன்று செய்கின்றார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதனை எல்லாம் இன்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் நான் சொல்வதை கேள். என் குலத்தில் யார் அப்படி செய்கின்றார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகின்றது என்றால் அப்படி என்ன அவர்கள் செய்து விட்டார்கள், அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, இதனை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்ல போகின்றேன். அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதனை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகின்றேன். அது என்னவென்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது, எதனால் இப்பொழுது இப்படி நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீயே முழுமையாக கேள். பிறகு நீயே முடிவிடு. என் தங்கமே, நான் தான் உன் குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கின்றேன். அதே போல அவர்களும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று நான் இதுநாள் வரையிலும் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்றுதான். எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்த விஷயம் நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன ஒரு விஷயம் என் நெஞ்சை பிளக்கச் செய்து விட்டது. என் குழந்தையே, எனக்கு மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் தெரியும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை நான் மட்டும்தான் அறிவேன். அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதனை உனக்கு தெரிந்த பிறகு நீ அதனை உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, இதை கேட்ட பின்பு அவர்கள் மீது நீ எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேட்டு விடாதே. அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, மிகப்பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நீ என்னுடைய குலசாமி அல்லவா? என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கி தந்துவிட மாட்டாயா? என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கின்றார்கள் என் குழந்தை. அதனால் அவர்களை எப்படியாவது ஒன்றும் செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலேயே வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார். அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது, நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியது. நிஜமான உண்மை. என்னால் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் பிள்ளையே, என் பிள்ளைகள் ஏன் இப்படி சொல்கின்றார்கள், என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது. ஏதோ சிறு மனசங்கடங்கள் இருக்கின்றது, பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது.
அம்மா, உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆனாலும் கேட்பதில்லை. உன் பக்கம் தவறு இருக்கின்றதா, அவர்கள் பக்கம் தவறு இருக்கின்றதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்புதான். தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேசவே மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்காகத்தான் தன் நியாயத்தை வழங்க வேண்டியது என் கடமை. ஆனால் ஒருபொழுதும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்பது என்னுடைய வேலை கிடையாது. எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரி செய்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய கடமையாகும். என் தங்க குழந்தையே, இது என்னுடைய வேலை. நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றேனே தவிர ஒருபொழுதும் யாருக்கும் எந்த தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. உனக்கு இது போன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தெரியாமல் தான் அவர்கள் சற்று மனக்குழப்பத்திலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் அவர்களினிடத்தில் நீ இது வேண்டாம், இந்த விஷயத்தில் நாம் பொறுமையாக இருப்போம், நாம் சற்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்தாவது போக வேண்டும். அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, நான் உன் குலதெய்வம். எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னிடத்தில் விட்ட பிறகு நான் அதையெல்லாம் பார்த்து கொள்வேன். அது என்னுடைய பொறுப்பல்லவா? அதன் பிறகு அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகின்றேன். அவர்களுக்கு தகுந்த தண்டனையை நான் கொடுத்து விடுவேன். பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்று சிலர் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்க போகின்றது. அதை பற்றி எல்லாம் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாரெல்லாம் நீதியை, தர்மத்தை மீறி எந்த ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ, நம் குலத்திற்கு அவமானத்தையும் அவப்பெயரையும் உண்டாக்குகிறார்களோ அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். அது எல்லோருமே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் எல்லாம் நான் இப்பொழுது ஒரு பதிலை தந்து விடுகின்றேன். இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம்தான். இது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாகும். இப்பொழுது நான் உன்னிடத்திலே சொல்லி இருக்கின்றேன். அதனால் நீ பயப்பட வேண்டாம். என்னிடம்தானே உனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்று வேண்டினார்கள் என் குழந்தையே. அப்படி ஏதாவது ஆக வேண்டும் என்றால் அது என்னை தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே. உன் குலதெய்வம் உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன். என் தங்க குழந்தையே, இப்பொழுது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான தண்டனைகள் அவருக்குத்தான் நிச்சயமாக கிடைக்கும். என் குழந்தைகளுக்குள் சண்டை வருவது சாதாரணம்தான். இருந்தாலும் கூட ஒருவரை அழிக்க நினைக்கின்ற அளவிற்கு மனநிலைக்கு நீ சென்று விடாதே. இதனை நீ தைரியமாக எந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தண்டனையை நான் அவர்களுக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன். என் குழந்தை, இதனை பொறுக்க முடியாமல் தான் மனசங்கடத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கே அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தவறு செய்தவர்களுக்கு உன் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அவற்றை செய்வதில் எந்த ஒரு விளையும் இல்லை. என் குழந்தையே, அவர்களையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க குழந்தையே, நாளைய விடியலில் வேண்டுமென்றே உன் மீது வீண்பழி சுமத்தி உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இன்று நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மா சொல்வதனை கேட்டு இவர்களிடத்திலெல்லாம் நீ நிச்சயமாக கவனமாக இருந்து விட்டாய் என்றால் உனக்கு ஏற்படக்கூடிய
மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ பாதுகாத்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னை பயமுறுத்துவதற்காகவோ அல்லது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கிடையாது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, வாழ்க்கையின் பக்குவம் என்பது என்ன தெரியுமா? சுற்றி என்ன நடந்தாலுமே எல்லா விஷயங்களிலும் எல்லா இடத்திலேயும் எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள, உன்னுடைய மனது எப்பொழுது உடன்படுகின்றதோ அப்பொழுதுதான் சரியான பக்குவத்தை நீ அடைந்திருக்கின்றாய் என்று அர்த்தம். என் தங்க குழந்தையே, அப்படியானால் என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதற்கு இதுதான் அர்த்தம். அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்கின்ற விதத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே எதற்கானது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால்தான் உன்னால் வாழ முடியும். நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு இந்த அம்மா கொண்டு வந்த செய்தி என்னவென்று தெரியும். என் அழகு குழந்தையே, இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னினுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண். என் தங்க குழந்தையே, இதை செய்ய போகின்றாள். என் தங்கமே, சில காலமாகவே அவர்களின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் இருக்கின்றது. அது உனக்கே தெரியும். அவர்கள் செய்வது தவறா இல்லையா என்று கூட யோசிப்பது இல்லை. அடுத்தவர்களுக்கு அவர்களினுடைய செயல் வேதனையை கொடுக்குமோ என்று கூட சிந்திப்பது கிடையாது. என் தங்க குழந்தையே, மாறாக அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது, அவர்களை எந்த அளவில் நாம் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இவர்கள் யோசிக்கின்ற இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சற்று மாற்றங்களை காண ஆரம்பிக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய பேச்சுவார்த்தை கூட உன்னோடு சற்று குறைந்துவிட்டது. என் குழந்தையே, இது உனக்கு தெரியாமல் இல்லை. இத்தனை விஷயங்களும் நீ கவனித்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஏனென்றால் உன்னை பற்றி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அத்தனை பொய்யானது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான விஷயங்களை இவர்கள் பேசுவது கிடையாது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையை பேசிவிட்டால் எங்கே இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடுமோ என்று சொல்லித்தான் அப்பட்டமாக ஒரு பொய்யை பேசி கொண்டிருக்கின்றார்கள். இதனை இப்பொழுது உன்னால் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீதானே. அவர்கள் பாவம் என்று நினைத்தது நீதானே. இவர்களை உன் இல்லத்திற்குள் அனுமதித்ததும் நீதானே. என் பிள்ளையே, யாராகவே இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் அனுமதித்து பேசுவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். எந்த எண்ணங்களோடு இவர்கள் இங்கு வருவார்கள் என்று யாராலுமே சொல்ல முடியாது. நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள். எந்த நினைப்போடு இவர்கள் வருவார்கள் என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் சற்றென்று ஒருவரை உள்ளே அழைத்து பேசிவிடக்கூடாது. மாறாக என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தெளிவு என்று தெரிகின்றதோ, யாரெல்லாம் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிகின்றதோ, அவர்களை பற்றி மட்டுமே நீ சரியாக கணித்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, அவர்களுக்கு மட்டுமே நீ அனுமதி கொடுக்க வேண்டும் உன் இல்லத்திற்குள். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலுமே அவர்கள் அதற்கு மாறாக எல்லா விஷயங்களையும் உனக்கு வெளியே உன்னை தவறானவர்கள் போல காட்டி விடுகின்றார்கள் மற்றவர்களிடத்தில். அதாவது நீ செய்கின்ற விஷயம் ஒன்றாகவும் அவர்கள் அதனை மற்றவர்களிடம் சொல்கின்ற விஷயம் வேறொன்றாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. உன் அம்மா சொல்வதனை நிச்சயம்
நிச்சயமாக உனக்கு இன்று புரியும் என்று நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, உன் இல்லத்திற்குள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு நீ தெளிவாக வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பதனை அவர்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அதனால்தான் அவர்களுக்கு நீ அப்படி காட்டும் பொழுது அவர்கள் அதனை வெளியில் ஒன்றுக்கு இரண்டாக மாற்றி பேசி அதனை தவறாக திருத்தி விடுகின்றார்கள். என் குழந்தையே, இவர்களை இப்படியெல்லாம் செய்து அதனால் வருகின்ற கெட்ட பெயர் என்பது உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்குத்தான் மிகப்பெரிய ஒரு அவப்பேராக இந்த விஷயங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் அதனை அப்படியே மாற்றி பேசுவதும் வீண்பழி சுமத்துவதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இதில் என்ன கொடுமை என்றால், இவர்கள் பேசுவதைத்தான் மற்றவர்கள் நம்புவதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது. எவ்வளவோ தவறுகளை செய்கின்ற இந்த மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இவர்களை எல்லாம் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. இவர்களினுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் ஈடுபடாது. இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் செய்தது எல்லாம் பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய துணிந்திருப்பது என்ன தெரியுமா? மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா அதனை சொல்லத்தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்த வேண்டும், எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும், யாரும் உன்னிடத்தில் எந்த ஒரு வார்த்தையும் பேச வேண்டும் என்றால் அதற்கு யோசிக்க வேண்டும் என்றும் இவர்கள் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசிக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனால் இவர்களால் நமக்கு சோதனைகள் வருகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் தங்க குழந்தையே, நீ காரணம் இல்லாமல் அந்த மாய வலைக்குள் காரணம் இல்லாமல் நீ சிக்கிவிடக்கூடாது என்றுதான் உன் தாயானவள் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் என்பதனை நீ மறந்துவிடாதே. மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. இருக்கின்ற நாட்களில் இந்த வாழ்க்கை மனமகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ வாழ வேண்டும். என் குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நீ யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் தெளிவாகத்தான் யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அதனை நினைத்து நீ கலங்காமல், வேதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்கி நிற்காமல், எந்த விஷயத்திற்கும் எல்லாவற்றிற்கும் இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களை ஒரு பொழுதுமே இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கான நல்ல பெயரை நாம் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும். நல்லது செய்தால்தான் நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் நல்ல விஷயத்தையே கெட்ட விஷயமாக திரித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, நீ செய்த நன்மையை அவர்கள் செய்ததாக சொல்லியும் விடுவார்கள். என் குழந்தையே, இதனால் இப்பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வதுதான் நல்லது. என் தங்க குழந்தையே, அதாவது ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டால், என் தங்க பிள்ளையே, உன் வாயிலிருந்து உண்மையாக அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடலாம். என் குழந்தையே, உனக்கு இங்கு நிறைய பேர் வீண்பழி சுமத்தி கொண்டு உன் மீது களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய வலையில் எல்லாம் நீ ஒருபொழுதும் சிக்கிவிடக்கூடாது. நீ எதை செய்தாலுமே அதை வெளிப்படையாகவே செய்ய வேண்டும், வெளிப்படையாகவே பேச வேண்டும். யாரிடத்தில் எந்த ஒரு குற்றம் குறைகளையும் காணாமல் நீ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல